மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தென்பாதி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். என்ஜினியரிங் படித்து முடித்த இவர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்பவருடன் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. அதன்படி செப்டம்பர் 16ஆம் தேதியன்று தென்பாதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருமணமும் நடைபெற்றது. இதில் முத்துக்குமாரின் நண்பர்கள் 100 ரூபாய் பத்திரத்தோடு வந்து வினோத ஒப்பந்தம் போட்டிருப்பது திருமண மண்டபத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. திருமணத்திற்கு முன்பு வரை இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தின்படி நண்பர்களுடன் நேரம் காலம் பார்க்காமல் பொழுதை கழிப்பதும் வெளியே ஊர் சுற்றி வருவதும் உண்டு. அதுவே திருமணம் முடிந்துவிட்டால் ஒவ்வொரு முறையும் அனுமதி கேட்பது வழக்கம். இதனை கவனித்த மயிலாடுதுறை இளைஞர்கள் தங்கள் நண்பனை தங்கள் விருப்பத்தின்படியே வெளியே அழைத்து செல்வதற்கு ஒப்பந்தம் ஒன்றை போட்டனர். அதில் திருமணத்திற்கு பிறகும் எப்பொழுதும் போல நண்பர்களுடன் வெளியே செல்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் தடை விதிக்காமல் தன் கணவர் சந்தோஷமாக இருப்பதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டு அதில் மணப்பெண் பவித்ராவிடம் கையெழுத்தும் வாங்கிக் கொண்டனர். மைனா படத்தில் வரும் நடிகையைப் போல நிமிடத்திற்கு நிமிடம் எப்போ வருவீங்க என கேட்டு தொல்லை செய்யக்கூடாது என இளைஞர்கள் எடுத்த இந்த யுத்தியை கண்டு பலரும் வியந்தனர். ஏற்கனவே திருமணம் முடிந்த சிலர் தங்களுக்கும் இதே போல பத்திரத்தில் கையெழுத்து வாங்காமல் விட்டுவிட்டோமே என ஏக்கத்துடன் பேசிக் கொண்டனர்.